Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சன் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதாவது இருக்குமா, உங்கள் எனர்ஜி நம்ம செக் பண்ணிடலாம் இடையில. இது பைல் செலெக்ஷன், பைல் 1, பைல் 2. நான் 2 பைல் டிஸ்பிளே பண்ணுறேன். கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச பைல், உங்களை அட்ராக்ட் பண்ணுற பைல் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், அண்ட் டாரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பைல் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பைல் 1க்குரிய கார்டு, பைல் 2க்குரிய கார்டு. சரிங்களா? பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்கள் வாழ்க்கையோட இப்போ உங்களால் எதை ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது பைல் 1, பைல் 2. டைம் எடுத்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. உங்கள் பர்சன் நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஏதாவது எடுப்பாங்களா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்ன எனர்ஜி, நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன. அதுக்கு முன்னாடி குயிக்காக உங்கள் எனர்ஜி நான் ஒரு வாட்டி ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன், எப்படி இருக்கீங்கன்னு. நீங்கள் இல்லை உங்கள் பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். மிதுனம், கும்பம், துலாம். நம்பர் 10 உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 10 நீங்கள் ரீசெண்டாக பார்க்குற மாதிரி இருக்கலாம். 1 ஆல்சோ. சரிங்களா? 1 ஆர் 10 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். ஓகே, உங்களோட எனர்ஜி பைல் 1. இன்னும் உங்கள் பர்சனோட மெமரிஸில் தான் இருக்கீங்க. நீங்கள் சூஸ் பண்ண கார்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு முடிவு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு முடிவு இந்த ரிலேஷன்ஷிப்பில். நீங்கள் எதிர்பார்க்காத, உங்கள் மனசுக்கு வந்து ஒத்துக்காத, நிறைய வழி கொடுக்குற ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். தனிமையில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூவ் ஆன் ஆகி போகிறீங்க. இந்த வாழ்க்கையை விட்டு, இந்த பர்சனை விட்டு பெர்மனண்ட்டாக மூவ் ஆன் ஆகுறீங்க, டெம்பரரியாக மூவ் ஆன் ஆகுறீங்க. அது உங்களோட இப்போ இருக்கிற கரண்ட்டில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க. சரிங்களா? எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் ஆகி போறீங்க. பழைய ஞாபகங்கள் இன்னும் உங்களுக்கு துரத்திக்கிட்டே இருக்கு. என் பர்சன் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்களே, இவ்வளவு பெரிய வழி கொடுத்துட்டாங்களே, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் எவ்வளவு லவ் கொடுத்தேன், பணம் கூட நீங்க ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். சரிங்களா? நிறைய கொடுத்துருக்கீங்க, நிறைய எனர்ஜியை கொடுத்துருக்கீங்க, நிறைய லவ், நிறைய பணம், நிறைய கேர் பண்ணியிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய ஏமாற்றம். இவங்களுக்காக, எஸ்பெஷலி இந்த பர்சனுக்காக நீங்கள் நிறைய உங்கள் எனர்ஜியை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க. நீங்கள் எடுத்த முயற்சி, இந்த பர்சனுக்கு எடுத்த முயற்சி வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு. அதனால தான் உங்களுக்கு காயம் அதிகமாக. இந்த பர்சன் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறத வந்து உங்களால் ஒத்துக்க முடியல. நிறைய பேர் தூங்க முடியாமல் உங்கள் பர்சனோட நினைவுகள் வந்து ரொம்ப போட்டு உங்களை படுத்துது. ரொம்ப 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 நெகட்டிவாக இருக்கீங்க. உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் போக முடியல. ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து போகணும்னு ஆசை, ஆனால் என் பர்சனை மறக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களையும் சில பேர் இருக்கீங்க. சரிங்களா? நான் ஹீலிங் போயிட்டேன்னா நான் வந்து என் பர்சனை மறந்துடுவேனா, இல்லை என் பர்சனை நான் மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் இருக்கு. மெமரிஸ் வந்து ரொம்ப 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 ஹெவியா இருக்கு. இதில் வந்து நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரெசனேட் ஆகும். கடகம், இதுல நிறைய ராசி இருக்கு. சரிங்களா? நீங்கள் உங்க பர்சன் யாரா வேணாலும் இருக்கலாம். கடகம், விருச்சகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் அண்டு மிதுனம், கும்பம், துலாம் எது வேணாலும் இருக்கலாம். ரெட் கலர் ட்ரெஸ், ரெட் கலர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச கலராக இருக்கும். ஒரு எல்லோ கலர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பெட் வச்சுருந்துருப்பீங்க. நிறைய யூனிவர்ஸோட சைன் வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். தூக்கம் இல்லாமல், எஸ்பெஷலி 3 மணிக்கு 4 மணிக்கு அப்பையெல்லாம் தூங்காமல் இருக்கிறது, இல்லை சடனாக முழிக்கிறது, உங்கள் பர்சனோட ஞாபகங்கள், காலையில் எழும்போதும் அவங்க ஞாபகம், நைட்டு தூங்கும்போதும் அவங்க ஞாபகம். உமை காட், ரொம்ப டீப்பாக ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பைல் 1 வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஏன் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து வழினா, இந்த பர்சன் இப்படி பண்ணினது வந்து உங்களுக்கு மனசுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? வேற ஏமாற்றங்கள் நீங்க வாழ்க்கையில பார்த்திருந்தாலும் இது ரொம்ப பெரிய துரோகம். நீங்க அந்த அளவுக்கு அன்பு கொடுத்துருக்கீங்க. சரி, வார்த்தையில சொல்லவே முடியாது. உங்க மரியாதையை விட்டுட்டு உங்க வேல்யூ என்னன்னு உங்களுக்கே தெரியாம மேபி உங்க பர்சன் உங்களை நிறைய வந்து திட்டிருப்பாங்க, ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க, வலி அதிகமா கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்க நடந்துக்கலாம். அவங்க உண்மையா இல்லைன்னு சொல்லலாம். சரிங்களா? அவங்க சுச்சுவேஷன் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். பட் உங்க லைஃப்ல வந்து அவங்க உங்களுக்கான வேல்யூ கொடுக்கல, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணல, உங்களை ரொம்ப ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டாங்க. எங்க போயிட போற அப்படிங்கிற மாதிரி. அது உங்களுக்கு வந்து தாங்கிக்க முடியல. சரி, இப்போ உங்க பர்சனோட எனர்ஜி அப்படிங்கும்போது பாட்டம் டெக் 4 ஆஃப் கப்ஸ். பாஸ்ட்ல ஏதோ சம்திங் நடந்திருக்கு.
ஓகே. பட் உங்களுக்கு வந்து முழிப்பு வருது. ஓகே. ஸ்ட்ரெஸ்ல 2 விதமான முழிப்பு. ஒண்ணு ஸ்ட்ரெஸ், இல்லைன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ சொல்ல வருது. 2 விதமா வந்து இருக்கீங்க. பட் அது நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு நீங்க தான் பார்க்கணும். ஓகே. இப்போ உங்க பர்சனோட எனர்ஜி என்ன நம்ம பார்க்கலாம். இதுல உங்களோட எனர்ஜி, உங்க பர்சனோட எனர்ஜி என்ன? நெக்ஸ்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா? பைல் 1 உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க. ஓகே. இவங்களுக்கு கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாம் உங்க பர்சன், இல்லை நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கலாம். கல்யாணம் பண்ண முடியாத ஒரு ஏதோ சொசைட்டி அப்போஸ் பண்ற மாதிரி என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இல்லைன்னா உங்க பர்சனே வந்து ஒரு தெளிவான முடிவு இல்லாம அவங்களே குழப்பத்துல ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டே இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணலாமா, வந்து உங்க கூட ரீயூனியன் ஆகலாமா, இல்லை இப்படியே போயிடலாமா, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில தான் இருக்காங்க. இதுல அவங்களுக்கு பெரிய பிளாக்கேஜ் வந்து ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப், அந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது எடுத்துக்கோங்க. எஸ், நான் சொன்னேன் அவங்க உங்களைய வந்து 2 விதமான பாருங்க, இங்க ஜகிள் ஆகுது தெரியுதுங்களா? இந்த பிக்சர்ல ஜகிள் ஆகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுவா அதுவா, இதுவா அதுவா. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து நீங்க ரொம்ப முக்கியம், நீ தான் வேணும், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களோட தான் ஃபியூச்சர் அப்படின்னு அவங்க மனசு சொல்லும். சடனா அடுத்த நாளே என்ன சொல்லும், இல்ல இல்ல ரொம்ப ரிஸ்க் இருக்கு, நிறைய நம்ம சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும், சொசைட்டியை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது, நிறைய பிரச்சனைகள் வரும், அது நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது, நம்ம இப்படி இந்த பிரிவிலேயே இப்படி நிம்மதியா இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம், டெத். ஓகேங்களா? இதை முடிச்சிடலாம், வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொண்டு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு நாள் வருது. இன்னும் கொஞ்சம் வேற எனர்ஜி எப்படி மாறுது, எனர்ஜி அடிக்கடி மாறிட்டே இருக்கும். சரிங்களா? எனர்ஜி வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அடுத்த நாள் என்ன சொல்றது, இல்லை என் பர்சனோட நான் ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு விதமான எனர்ஜி எனக்கு தெரியுது. இங்க வந்து ஒரு காஸ்ட் ஆர் ரிலீஜியன் அந்த மாதிரி ஏஜ் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஸ்டேட்டஸ், இல்லைன்னா ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம், ஈகோ, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உள்ள ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் உங்க 2 பேருக்குமே வந்து ஏதோ செட் ஆகல, சம்திங் ஏதோ ஆன் அண்ட் ஆஃப் தான் போயிட்டு இருக்கு. ஒரு தெளிவு இல்லை, உங்க ரிலேஷன்ஷிப்ல தெளிவு இல்லை, உங்க பர்சனும் முடிவெடுக்க முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. அவங்க நீங்க வேணாம், இந்த வாழ்க்கையை விட்டு நான் போயிடுறேன், என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டும் போற நிலைமைக்கு வரல. நீங்க தான் வேணும், நான் வந்து சீக்கிரம் உங்க கூட வந்து நான் சேர்ந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் வரல. இப்ப ரீசெண்டா அமாவாசையும் வந்திருக்கு இல்லையா? சோ இப்ப வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர குழப்பங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. ஹைரஃபண்ட் அவங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச அவங்க 2 of Cups 2 பேருக்குமே லவ் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நல்லா இருக்கு, சோல் கனெக்ஷன் இருக்கு. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஒரு ட்ரெடிஷ்னலான லைஃப் வந்து விரும்புறவங்களா இருப்பாங்க. சரிங்களா? இதுல உங்க பர்சன் ஆர் நீங்க வந்து ஒரு கோயில்ல ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருக்கலாம், இல்ல கோயில் சார்ந்த விஷயங்களை வந்து நிறைய இன்வால்வ் ஆகலாம். ட்ரெடிஷ்னலான லைஃப், நான் இப்படிதான் வாழுவேன், இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் ஃபாலோ பண்ணுவேன், சொசைட்டி முன்னாடி இப்படிதான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உள்ள ஒரு பர்சன். அதெல்லாம் இங்க ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. டவர் பைல் 1. ஓகே. எஸ், தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. இதுல 2 விதமான எனர்ஜி சொல்லலாம். ஒண்ணு வந்து நீங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ வந்து உங்களுக்கு தெரியாம ஒரு பர்சனோட வந்து ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம். சரியா? இல்ல நீங்க கல்யாணம் ஆனவங்க கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு உங்க பர்சனுக்கு கல்யாணமானதை மறைச்சிட்டோ, இல்ல ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சோ நீங்க 2 பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கும். சரிங்களா? சம் சீக்ரெட்ஸ் இருக்கு. 5 of Pentacles, 4 of Pentacles with 5 of Pentacles. ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. பைல் 1 உங்களோட எண்டிங் வந்து ரொம்ப மனசு காயப்படுத்துற மாதிரி 2 பேருக்குமே. உங்க பர்சனுமே வந்து இப்ப வந்து அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு நம்ம ஹர்ட் பண்ணியிருக்க கூடாது, இந்த மாதிரி நம்ம நடந்துடக்கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், என்னோட பர்சன்ட்ட என்ன நம்பி வந்தவங்க கிட்ட, எங்கிட்ட இவ்வளவு லவ் காமிச்சவங்க கிட்ட வந்து நான் இந்த மாதிரி நடந்துகிட்டேனே. 4 of Cups with 5 of Cups ரொம்ப பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னு இப்ப ஃபீல் பண்றாங்க. இனி உங்ககிட்ட வர்றது வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காயத்தை ஏற்படுத்தி இருக்கேன், என் பர்சன் என்ன மன்னிப்பாங்களான்னு தெரியாது, அவங்க கண்ணை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு, நான் ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய வழி கொடுத்துட்டேன், ஒரு தனிமையில விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. டவர் மொமெண்ட் வந்திருக்கு. ஏதோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு ரகசியம். இங்க கண்டிப்பா ரகசியம்ங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுது. சரிங்களா? டவர் வித் மூன்.
சம்திங் ஏதோ ரொம்ப பெரிய சீக்ரெட் வந்து ரிவீல் ஆகியிருக்கு. சடனா நீங்க எதிர்பார்க்காதப்ப இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருக்கும். நீங்களே வந்து யோசிச்சிருந்திருக்க மாட்டீங்க. இந்த மாரி ஆயிருச்சு அப்படின்னு அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா போகும். கடைசி வரைக்கும் இருக்கும்னு நெனச்ச ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங்கே ஆட்டங்கண்டுருச்சுன்னு சொல்ற மாதிரி, ஆ கம்ப்ளீட்டா வந்து டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. அழிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஒரு பெரிய பெரிய மேஜர் ஆர்கானா. பைல்வானுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் வந்து இப்ப ரீசென்ட்டா நடந்திருந்திருக்கு. ரொம்ப பெரிய மாற்றம். இதுல இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, நெறைய மேஜர் ஆர்கானா. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தான் வரப்போகுது. கார்ட்லாம் ரொம்ப நெகட்டிவா வருது. இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு தெளிவு கிடையாது. தெளிவில்ல. சன் கார்டு வந்திருக்கு. அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சு தான் உள்ள வந்திருக்காங்க. பட் நாள் ஆக ஆக உங்க கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு நெறைய குழப்பங்கள் குடுத்திருக்கு. ரகசியங்கள் இருக்கு. மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியல. ஆனா அவங்களோட ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்க எனர்ஜி வந்து நல்லா புல் பண்ணுது அவங்கள. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இழுக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? நான் அமைதியா இருந்தாலும் உன்னோட எனர்ஜி, உன்னோட அந்த நீ காமிச்ச லவ் அதெல்லாம் என்னால மறக்க முடியல. அது என்னை ரொம்ப இழுக்குது. அதுதான் அவங்க சொல்ல வர்றது. அவங்க வந்து மனசுல இருக்கிற ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை மீட் பண்ணணும். உங்க கூட நான் ஜஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் டைம் குடு. நான் உங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அதுதான் வந்து அவங்களோட ஆசை. சரிங்களா? சரி நெக்ஸ்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு நம்ம பார்க்கலாம். இது எனர்ஜி இப்படி இருக்கு. இந்த டவர் மொமெண்ட் இப்படி முடிஞ்சது வந்து அவங்களுக்கு நிறைய காயங்கள். இப்பதான் அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே ஏன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்யூட்டிவா இருப்பாங்க அவங்க பர்சன். ஹைலி இன்ட்யூட்டிவ். அவங்க மனசு அவங்க உள்ளுணர்வு வந்து ரொம்ப அழகா அவங்களுக்கு சொல்லுது என்ன நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. மீனம் வந்து இங்க அதிகமா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுப்பாங்களா பைல்வான் பாருங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன் இதுலயும் 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், இதுலயும் 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். கண்டிப்பா பைல்வான் ரெண்டுமே பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஜக்லிங் தான். முடிவு எடுப்பாங்களா இல்லையான்னு நீங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு அவங்க கிட்ட நீங்க எந்த விதமான ஆக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. ஜக்லிங் தான். யூனிவர்ஸ் மறுபடியும் அதான் சொல்றாங்க. இப்போதைக்கு எதுவும் அவங்க வந்து 2 விதமான விஷயங்கள். ஒண்ணு பாருங்க. கண்டிப்பா ஏதோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஷியோரா பைல்வானுக்கு இங்க ஒரு பெரிய பெரிய சொசைட்டி அக்செப்ட் பண்ண முடியாத ஏதோ ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அது அவங்க நல்லாவே ஃபீல் பண்றாங்க. அதனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோமோன்னு பயப்படுறாங்க. பயம் இருக்கு. அவங்களுக்கு நிம்மதி வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பபுள்ல இருக்காங்களா? நான் கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல உட்காந்துருக்காங்க. சரிங்களா? அது ஃபேமிலி ஆகட்டும், என்னவாகட்டும், ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன்ல நல்லா அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க. அதனால கையெடுத்து கும்பிடுறாங்க தெரியுதா? என்கிட்ட இப்ப எதுவும் எதிர்பார்க்காத, என்னால எதுவும் முடியாது. நான் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் உங்க லைஃப்ல வந்து ஈக்குவலான கிவ் அண்ட் டேக் எல்லாம் ஒன் சைடடா இருந்திருக்கு. நீங்க ப்ராபப்ளி நீங்க கொடுத்துருந்துருக்கலாம் நிறைய லவ். ஓகே. ஸோ நீங்க நிறைய லவ் கொடுத்துருக்கீங்க. அதுதான் வந்து உங்களுக்குள்ள அந்த சைடு இருந்து எந்த ரிட்டர்னும் வரல. அங்கிட்டு ஜஸ்ட் எல்லாமே வார்த்தைகள் மட்டும்தான். செயல்ல எதுவுமே கிடையாது. நீங்க தான் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. நீங்க தான் நிறைய நிறைய அந்த ரிலேஷன்ஷிப்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்க எனர்ஜி, உங்க லவ், உங்க கேர், பணம் எல்லாமே நீங்க ஒன் சைடட். அந்த சைடு இருந்து எதுவுமே இல்லை. ஸோ அவங்க வர்றதுக்கு என்ன பயப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வந்தாலும் திரும்ப நீங்க எதிர்பார்க்கிற லவ் வந்து கொடுக்க முடியுமான்னு அவங்களுக்கே வந்து நம்பிக்கை கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. நீ எதிர்பார்க்கிற லவ் வந்து என்னால கொடுக்க முடியுமா? நீ எதிர்பார்க்கிற லைஃப் என்னால கொடுக்க முடியுமா? ஒரு கமிட்மெண்ட் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒரு செக்யூர்டான லைஃப் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா, அது என்னால நான் கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை அப்படிங்கிற மாதிரிதான். அந்த டவுட் அவங்களுக்கு இருக்கு. உங்ககிட்ட இப்ப அகைன் ஆக்ஷன் எடுத்து வந்தா, நீங்க கேட்கிற வாழ்க்கையை கொடுக்கணும். பட் அவங்க கிட்ட ஆன்சர் இல்ல. அவங்க கிட்ட ஆன்சர் கிடையாது. சரிங்களா? கடகம் கடகம் இருக்கீங்க. பட் அதிகமா வந்து உங்க பெர்சன் எனர்ஜி வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இருந்தா நல்லாவே ரெசனேட் ஆகும். உங்க பெர்சனோடது. ஓகேங்களா? பயங்கர கன்ஃபியூஷன். இவங்க அவ்வளவு சீக்கிரம் முடிவெடுக்கக்கூடிய பெர்சன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன்லாம் இப்போதைக்கு நீங்க எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க ஜஸ்ட் ஃப்ளோல போகட்டும், லைஃப் போற பாக்குல போகட்டும் தான் இருக்காங்களே தவிர எந்த ஒரு சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்றதில்ல. அழகா டிஃபென்சிவ் மோட்ல தான் இருக்காங்க. நீங்க ஏதாவது சண்டை போட்டாலும், ஏதாவது கேள்வி கேட்டாலும் அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான தெளிவான பதில் கிடைக்காது. ஏன்னா அவங்களே தெளிவில்லாம தான் இருக்காங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து விட்டுட்டு வர ஆள் கிடையாது. சொசைட்டிக்காக வாழ்ற ஒரு பர்சன். சரிங்களா? இல்லைன்னா மணி வந்து அங்க இம்பார்ட்டண்டா இருக்கும். பண தேவை அந்த மாதிரி சம்திங் இருக்கும்ல. சொசைட்டி அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு லைஃபா இருக்கும். ஸோ என்னால இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான்.
பட் உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்களே எதிர்பார்க்காத ஒரு பெரிய டவர் மூமெண்ட், ஏதோ ரகசியம் இங்க சில பேருக்கு வந்து சீக்ரெட் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் நிறைய பேருக்கு. பைல் ஒன். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் இப்போதைக்கு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், லவ்வர்ஸ். எஸ், லவ் வந்து நான் அதை அப்படியே சொல்ல வந்தேன், நான் மறந்துட்டேன். அதாவது ஜஸ்ட் லவ் வந்து 2 பேருக்குமே இருக்கு. அதனால தான் அவங்க வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாலும் உங்களை விட்டுட்டு ஓகே எனக்கு அது கம்ஃபர்ட்டா இருக்கு, நான் உன்னை விட்டுட்டு போறேன், அந்த மாதிரி எனர்ஜிக்கெலாம் இன்னும் வரல. நீங்க வேணும்னு நினைக்கிறாங்க. லவ் நிறைய இருக்கு, உங்க மேல லவ் இருக்கு உங்களுக்கும் 2 பேருக்குமே. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப வரைக்குமே நீங்க வந்து அவங்க எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கே தெரியும் உங்க 2 பேரோட சோல் வந்து எவ்வளவு கனெக்ட் ஆகியிருக்கு. என்னதான் பிசிக்கலா நீங்க தள்ளி தள்ளி இருந்தாலும் உங்க சோல் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு நீங்க அழகா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கே அவங்க எனர்ஜி வந்து நீங்க அழகா பிக் பண்ணுவீங்க. இதுதான் என் பர்சன் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, இந்த பர்சன் இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க, என் பர்சன் இந்த மாதிரிதான் முடிவு எடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களாலேயும் ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். உங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க எனர்ஜியை நீங்க ஈஸியா பிக் பண்ண முடியும். சரிங்களா? இன்னொன்னு என்னன்னா, உங்க பெர்சன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில எந்த ரகசியமும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வாழ்க்கைய பத்தி அவ்வளவா சொல்ல மாட்டாங்க. ரொம்ப தெளிவான, ரொம்ப பிராக்டிகல். ரொம்ப 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 பிராக்டிகலான ஒரு பெர்சன். ஈகோ அதிகம் உள்ள ஒரு பெர்சன். நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. சரியா? ஸோ ஓகே, இதுதான் பைல் ஒன். இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், டாரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் எனர்ஜி பார்த்துக்கலாம். உங்களுக்கு நம்பர் 6 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 666 பார்க்குறாங்களான்னு பாருங்கள். நம்பர் 6 அல்லது இன்னும் 6 ஹவர்ஸ், 6 டேஸ், 6 வீக்ஸ்க்குள்ளே உங்கள் பர்சன்ட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கம்யூனிகேஷனுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து சிம்மம், மேஷம், தனுஷு, நீங்கள் உங்கள் பர்சன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே மரியாதை அதிகமாயிட்டிருக்கு. உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பைல் 2. இப்போ அவங்க ஃபோக்கஸ் உங்கள் மேலே வந்திருக்கு. உங்களுக்குரிய மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை நோக்கி வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஏதாவது ஆக்ஷன் எடுத்து வரணுங்கிறது அவங்களோட ஆசையாக இருக்குது இப்போ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். பைல் 2 உங்கள் எனர்ஜி. ஓகே, இதில் வந்து யாராவது ஒருத்தர் மேரிடாக இருப்பீங்க, இல்லை 2 பேர் இருக்கலாம். பட் கண்டிப்பாக ஒருத்தவங்க மேரிட். பைல் 2 ட்வின் ஃப்ளேம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1111 ரீசன்ட் டேஸில் நிறையா பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். உங்களோட எனர்ஜி இன்னும் உங்கள் பர்சன் மேலே வந்து உங்களுக்கு அதே அளவுக்கான அன்பு, லவ் பயங்கரமாக இருக்குது. உங்கள் பர்சன் வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, பயம் இருக்குது. அதுக்கு மீறி உங்கள் பர்சனை தாண்டி வேறு ஏதோ ஆப்ஷன் உங்கள் லைஃப்குள்ளே வர மாதிரி இருக்குது. என்ன பண்ணலாம், என் பர்சன் வருவாங்களா, அவங்களோட நம்ம சேருவோமா, இல்லை வேறு ஒரு ப்ரப்போசல் வருது அதை நோக்கி போகலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்களை சில பேர் வந்து உங்கள் ஃபேமிலியே வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இந்த மாதிரி சில பேர் வந்து உங்களை ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏஜ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட எனர்ஜி, உங்களோட ராசி வந்து கடகம், விருச்சகம், மீனம் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. 1111 நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க இந்த எனர்ஜியை. ஏதோ சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்கள் 2 பேருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ட்வின் ஃப்ளேம் நல்லாவே தெரியுது. சரிங்களா? உங்கள் பர்சன் வந்து வருவாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பங்களில் தான் இருக்கீங்க. வந்துடுவாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம், அப்படி அந்த ஒரு ஏக்கம் இருக்குது. இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு என்னதான் உங்கள் பர்சனுக்கு வெயிட் பண்ணாலும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இவங்க நல்லவங்க தானா, இவங்க நம்மளை உண்மையிலே லவ் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம். என்னை தேடி வருவாங்களா. கம்ப்ளீட்டாக சொல்லணும்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க. நிறையா தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஓவர் திங்க் பண்ணுறீங்க. நடக்காத விஷயங்கள், இல்லை உங்கள் பர்சன் வந்து கரெக்டாகவே இருப்பாங்க, பட் அதுவே நீங்கள் வந்து அவங்கள தப்பாக நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது.
சரி, இதுதான் வந்து உங்களோட எனர்ஜி. ஃபேமிலி இருக்குது. நம்பர் 10, இதுவும் பைல் 2க்கும் 10 வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். 10 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். இதில் என்னென்னா, நீங்கள் வந்து ரொம்ப பொசசிவான கேரக்டராக இருப்பீங்க. மணி சேவ் பண்ணுறது, பணம் சேவ் பண்ணுறதுல வந்து நீங்கள் ரொம்ப கிங்காக இருப்பீங்க. பணம் ரொம்பலாம் செலவு பண்ண மாட்டீங்க. பணம் நல்லா சேர்த்து வைப்பீங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி தள்ளி இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், தனியாக இருக்கீங்க அப்படிங்க, ஹாஸ்டல் இல்லை ஜாப் விஷயமா தனியாக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குலாம் ரெசனேட் ஆகும். அண்ட் ஃபேமிலி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைப்பீங்க. சரிங்களா? ஃபேமிலி வந்து ரொம்ப முக்கியம். இல்லை ஒன்றா வாழணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கேரக்டர் நீங்கள். இப்போ இதில் இந்த மாதிரியான ஓவரால் உங்கள் எனர்ஜி சொல்லணும் ஒரு கன்ஃபியூஷன் தான். பட் உங்கள் பர்சன் வேணும், ஆக்ஷன் எடுத்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, வருவாங்களாங்கிற கேள்வி, வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஏக்கம், இது எல்லாமே இருக்குது. சரி, உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னென்னு பார்த்துடலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ட்வின் ஃப்ளேம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பைல் 2 உங்கள் பர்சனோட எனர்ஜி. நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஏதாவது எடுப்பாங்களா? பைல் 2 கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஓகே, ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பட் வர்றதுக்கு கொஞ்சம் பயம்தான், வர்றதுக்கு பயம் இருக்குது. பட் உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறாங்க. உங்கள் பர்சனுக்கு உங்களை தாண்டி வேறு ஆப்ஷன் இருக்கலாம். சிலருக்கு பணம் தேவைக்காகவே சிலர் உங்ககிட்ட வருவாங்க. உங்கள் மேலே ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அவங்க வந்தாலும் ப்ராசஸ் வந்து மூன் ரொம்ப ரொம்ப இந்த கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப எமோஷன்ஸ் வந்து டீப்பாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் பர்சன் மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாகுது, கிரேவிங் அதிகமாகுது. நீங்கள் வந்து 444 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். ஓகேங்களா? 444 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அவங்க வருவாங்க. ஏன் வருவாங்க அப்படின்னா, நீங்கள் தான் உங்கள் மேலே தான் உங்களுக்கு ட்ரஸ்ட், உங்கள் மேலே மட்டும்தான் நம்பிக்கை. உங்களை தாண்டி வேறு யாரையுமே அவங்க லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியல. வேறு யார் மேலேயுமே உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச பணமும் நிறையா பேர் கொடுத்துருக்கீங்க. பைல் 2 ஃபினான்ஷியலாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. நீங்களுமே ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சனாக தான் இருக்கீங்க. ஓனாக நிறையா பேர் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங், இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. ஓனாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, ஏர்ன் பண்ணுறது, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அந்த மாதிரி தெரியுது. இமோஷன்ஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனாலே அவங்க வருவாங்க. இமோஷன்ஸை அவங்களால சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா உங்களோட எனர்ஜி வந்து நான் ட்வின் ஃப்ளேம் நான் ஆல்ரெடி சொன்னேன். இதில் பார்க்குற நிறையா பேர் டிவைன் ஃபெமனைன். சரிங்களா? டிவைன் ஃபெமனைன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ளோவில் விட்டுட்டீங்க. நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கலை. உங்கள் பர்சன் ஆக்ஷன் எடுத்தால் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், வரட்டும், எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு லைஃப், ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுக்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. சரிங்களா? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. ரீசன்ட் டேஸில் உங்களை எங்கேயோ பார்த்துருக்காங்க. உங்கள் ஸ்டேட்டஸில் கூட பார்த்துருக்கலாம், டிபியில் பார்த்துருக்கலாம், இல்லை நேரில் பார்த்துருக்கலாம். நீங்கள் பண்ணுற ட்ரெஸ், உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ், உங்களோட அந்த ஆரா, நீங்கள் பேசுகிற விதம், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறது, எல்லாத்துட்டையும் நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறது, இது எல்லாமே உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களை ரீசெண்டாக பார்த்த மாதிரி இருக்குது. அதனாலேயே அவங்க மறுபடியும் வந்து உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த கொஞ்ச நாளாக இடையில வந்து அவங்க பேசாமல் இருந்திருக்கலாம், சைலண்ட்டாக அவங்க இதில் இருக்கலாம். பட் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? பட் உங்கள் ஆரா பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு ஒரு செக்யூர்டான லைஃப், நீங்கள் கேட்குற கமிட்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கே தெரில. உங்களோட அழகே வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வேணுங்கிற அளவுங்களுக்கு அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். பாருங்களேன், அந்த மாதிரி தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு அட்ராக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்தால் அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஆக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துகிட்டு வருவாங்கங்கிற மாதிரிலாம் இங்கே இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி வரணும். பேஜ் ஆஃப் பென்டக்கிள் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வரல. இன்னும் ஜஸ்ட் ஒரு ஈஸியாக கேஷுவலாக தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் வேணும் நான் வரேன், நான் ரெடி, நீ வேணும் நான் வர்றேன், உன் லைஃப்பில் வர்றேன், லாங் டேர்ம் கேட்குறியா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே தவிர, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம், என்ன மாதிரி சீரியஸ் எஃபர்ட் போடணும், அந்த எனர்ஜிக்கு இன்னும் அவங்க போகல. சரிங்களா? கண்டிப்பாக வேறு ப்ரப்போசல்ஸ் கூட அவங்களுக்கு வரலாம். பட் அவங்க உங்களை தான் மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அவங்கள ஒதுக்கிடுவீங்களோன்னு பயப்படுறாங்க. உங்களை வந்து லைஃப் லாங் வந்து உங்களை லூஸ் பண்ணிவிடுவோமோ, உன்னை இழந்துடுவோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க.
வேறு தேர்ட் பார்ட்டி அவங்ககிட்ட அன்பு காமிச்சாலும் லவ் காமிச்சாலும் அவங்களுக்கு வந்து அதில் திருப்தி இல்லை, சந்தோஷம் கிடையாது. தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்களும் அந்த உங்கள் பர்சனை வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்காக நிறையா எஃபர்ட்லாம் போடுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் திருப்தி இல்லை, அவங்களுக்கு அதில் சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. உங்ககிட்ட கிடைச்ச சந்தோஷம், உங்ககிட்ட கிடைச்ச அந்த பீஸ்ஃபுல் எனர்ஜி நீங்கள் ஹீல் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக அவங்க பெரிய பிரச்சனையிலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க, நிறைய பிரச்சனை பார்த்துட்டு வந்தவங்கள உங்கள் அன்பால் நீங்கள் ஹீல் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பொறுமையாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து இதை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், டிவைன் ஃபெமனைன். நீங்கள் ரொம்ப நிறையா பேர் டிவைன் ஃபெமனைனாக இருக்கீங்க. ஸோ டிவைன் ஃபெமனைன்கிறப்ப வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி, ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் எல்லாரையும் ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுட்டு போக முடியாது. அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்ககிட்ட வந்து பழகிட்டாங்கன்னா நீங்களும் நிறைய அன்பு கொடுப்பீங்க, நிறைய அடிப்படுவீங்க. அவங்களும் நல்லா உங்கள் அன்பெல்லாம் வாங்கிக்குவாங்க, லவ் பண்ணுவாங்க, உங்களை கிராண்டடாக எடுத்துக்குவாங்க, உங்களை ரெஸ்பெக்ட் இல்லாமல் கூட நடத்தலாம், வேல்யூ இல்லாமல் நடத்தலாம். பட் அதையும் நீங்கள் தெரியாமல் நீங்கள் அன்பு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அது உங்கள் பர்சன் மேலே இருந்த லவ்னால அவங்க அந்த அன்பை வந்து அந்த கம்ஃபர்ட்டை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். உங்ககிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி வேணும்னே வந்திருப்பாங்க. ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் போவாங்க, சடனாக வருவாங்க, சடனாக போவாங்க, அந்த மாதிரி கூட இருக்கும். உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் ஒரு விஷயம் சொன்னால், பார்க்குற வியூவர்ஸ், நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். நீங்கள் 100% நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். அது வந்து அவங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது. உங்களை மாதிரி ஒரு பர்சனை வந்து அவங்க இது வரைக்கும் லைஃப்பில் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டாங்க, இனியும் பார்க்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். நீ ரொம்ப ஸ்பெஷல், நீ ரொம்ப யூனிக், உங்கள்கிட்ட ஒரு தனித்துவமான ஒரு குவாலிட்டி இருக்குது. உன்ன மாதிரி நான் வேறு பக்கம் போய் அவங்க அந்த அன்பை தேடி இருப்பாங்க. பட் அது அவங்களுக்கு திருப்தி தரலை. அதான் நான் சொன்னேன், திருப்தி தரலை. நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீஷன். சரிங்களா? நீங்கள் கிடச்சிங்கன்னா அவங்க லைஃப் ஓகே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இந்த லைஃப் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகே, இப்போ உங்கள் பர்சன் நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் எடுப்பாங்களா? நான் சொன்னேன், ஆக்ஷன் எடுப்பாங்க, வருவாங்க கண்டிப்பாக. பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. மனசுலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் சக்கரா க்ளோஸ் பண்ணி எந்த அளவுக்கு ப்ரொடெக்டிவாக வச்சுருக்காங்க பாருங்களேன். அவங்க சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. பிகாஸ் அவங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரின்னு ஒரு லைஃப் வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ரொம்ப வந்து ப்ரொடெக்டிவாக, நிறைய இமோஷன்ஸ் இருக்குது. அவங்க சொல்கிறது சிம்பிள், எனக்கு உன் மேலே நிறைய லவ் இருக்குது, நான் நிறையா ஃபீல் பண்ணுறேன், உன் மேலே எனக்கு அவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குது. பட் என்கிட்ட நான் எதுவுமே சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. லாங் டேர்ம்க்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்களே தவிர நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு சீரியஸான கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க கொடுக்க முடியாத நிலைமை. கொடுக்கறதுக்கும் இன்னும் அவங்க ரெடி ஆகலை. ஹைரஃபண்ட், எஸ், இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ரெண்டு பேருமே டிவைன் மாஸ்குலின், டிவைன் ஃபெமனைன். சரிங்களா? ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட் நீங்கள் ரெண்டு பேரும். இப்போ ட்வின் ஃப்ளேமாக இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட்டு தான். ரெண்டு பேரும் சேரணுன்ட்டு இருக்கு. இதில் நிறையா வந்து உங்கள் பர்சன் வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருப்பாங்க, தேர்ட் பார்ட்டி நிறையா இருக்கலாம், இல்லை நீங்களே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பீங்க. அதுக்கான வாய்ப்பு இங்கே வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து நிறையா கற்பனை பண்ணுவாங்க, நிறையா ரிஹர்சல் எடுப்பாங்க. உங்ககிட்ட எப்படி பேசணும்னு ரிஹர்சல் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. சரிங்களா? நிறையா ரிஹர்சல் போகும் கண்டிப்பாக. நிறையா திரும்ப 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 சொல்லி பார்த்துட்டு, ஏன்னா நிறைய ட்ரீம் பண்ணுறாங்க. உங்களை மீட் பண்ணுறதுக்கு பிளானிங் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. சரிங்களா? உங்களை மீட் பண்ணுறதுக்கு வந்து எப்படி மீட் பண்ணணும், ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பாசிபிள் ஆக்கணும், இதை வந்து கொண்டு போயிடணும் அப்படிங்கிற இதில் தான் இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா உங்கள் மேலே லவ் அதிகமாக இருக்குது, அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடணும். ஆனால் இந்த பர்சன் எப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் வேணும், நீ வேணும், நீ லைஃப் லாங் எனக்கு வேணும், நீ என் கூடயே இரு. பிகாஸ் எனக்கு உன் எனர்ஜி வேணும், நீ கொடுக்குற கம்ஃபர்ட் வேணும், நீ கொடுக்குற சந்தோஷம், நீ கொடுக்குற பணம், இதெல்லாம் வேணும், நீ கொடுக்குற அன்பு, இதெல்லாமே எனக்கு வேணும். பட் நீ எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் வந்து நான் இன்னும் கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. சரிங்களா? இதுதான். ஸோ இதை அவங்க இந்த தாட்டில் இருக்கும்போது, அப்போ உங்ககிட்ட வந்து பேசுறதுக்குன்னா நீங்கள் கன்வின்ஸ் ஆகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பேசுவாங்க. இந்த பர்சன் நிறையா முயற்சி பண்ணி உங்ககிட்ட வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இல்லை. ஜஸ்ட் ஃப்ளோவில் போகட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஆனால் பைல் 2க்கு கண்டிப்பாக உங்கள் பர்சன் வருவாங்க. சரிங்களா? நீங்கள் கோயிலில் இல்லை ஒரு டெம்பிள், சர்ச், மாஸ்க், ஏதோ ஒரு சம்திங், ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு இடங்கள், அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அங்கே மீட் பண்ணியிருக்கலாம். பட் உங்கள் பர்சன் வந்து எல்லாமே சொல்லுவாங்க, அவங்க மனசில் இருக்கலாம் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை.
இப்போ உங்களை வந்து ரொம்ப வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க மேல மரியாதை வந்து அதிகமாயிட்டு இருந்திருக்கு. உங்களோட ஆரா வந்து அவங்கள ரொம்ப இழுக்குதுன்னு சொல்லலாம். உங்ககிட்ட அவ்வளோ ஈஸியா பேசி ஏமாத்திட முடியாது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஓகேங்களா? அது நல்லாவே தெரியுது. அவ்வளோ ஈஸியாலாம் பேசி உங்ககிட்ட இந்த வாட்டி வந்து எந்த வேலைக்கும் ஆகாது. ஸோ ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்க. கவலைப்பட வேணாம். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் நிறைய பேர் பணத்துக்காகவே வந்து உங்கள் தேவை இருக்குன்னு நினைக்கிறாங்க. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் வருவாங்க. அதில் நீங்கள் பணம் கொடுக்குற பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. எஸ், இப்போன்னு வந்து அவங்களுக்கு 9 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். 999 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? 999 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இன்னும் அந்த இமேஜ் உங்களை விட உங்கள் பர்சன் வந்து வயசு கம்மியாக இருக்கலாம், இல்லை பார்க்குறதுக்கு வந்து அவங்க யங்கராக தெரியலாம், சின்ன வயசு மாதிரி தெரியலாம். சாரி. ஓகே, பைல் 2 ஓவரால் சொல்லணும்னா உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் வேல்யூ புரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், இல்லைனா என் பர்சனை நான் மிஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட்டுக்கு வந்திருக்காங்க. நீ தான் என் உலகம், நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் நிம்மதி, நீ தான் என் சந்தோஷம், இந்த மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு வந்திருக்காங்க. என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை தேடி வரும்போது நீ என்னை இக்னோர் பண்ணிடாத, என்னை வந்து உன் வாழ்க்கையில் வந்து தள்ளி விட்டுறாத, நிராகரிக்காத அப்படிங்கிறதா வந்து அவங்க உங்ககிட்ட கேட்கறது. மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் ரொம்ப சீரியஸான ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான பேச்சுவார்த்தை இருக்கும். சரிங்களா? பட் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ பைல் 2 இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.